டோனர்ஸோட எக் சாம்பிள்ஸை யாரை கேட்டு பூனே ஐசிஎம்ஆருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க? சார் அதில் என்ன தப்பு இருக்கு? நம்ம முன்னாடியும் சில சாம்பிள்ஸ் ஐசிஎம்ஆருக்கு அனுப்பி வச்சிருக்கோமே. நோ இப்படி ஒரு சாம்பிள் டெஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுனா there are certain procedures you are supposed to follow. இந்த ஹாஸ்பிட்டலில் என்னோட நாலேஜ் இல்லாமல் ஒரு சாம்பிள் கூட வெளியே போகக்கூடாதுன்னு தெரியும்ல? சார் what I'm trying to say is எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் லேப் டெக்னீஷியன். காலையில் ரிசப்ஷனில் இருந்து எனக்கு ஃபோன் வந்தபோது ஐ வாஸ் ஷாக்ட். எம்ப்ரியோ பிளான்டேஷனுக்கு புதுசாக யாருக்கு அட்மிஷன் போட வேணாம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஹவு கேன் யூ டூ திஸ் வித்தவுட் மை பெர்மிஷன்? சார் I need to talk to you in private. மிஸ்டர் முகேஷ், நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா ப்ளீஸ்? சார் நான் எதுக்கு? ஹலோ, சொன்னா புரியாதா? கொஞ்சம் வெளில போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ் மதுக்குதா? சாரி சார், இவர் இந்த ரூமில் இந்த வெளில போகாமல் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. முகேஷ் சார். நீ கொஞ்சம் நேரம் வெளியில் இருங்க. சார் போங்க முகேஷ், நான் கூப்பிடுறேன். சார் நீங்கள் உட்காருங்க சார். நேற்று நைட் எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன் பண்ண 3 லேடிஸில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் அப்நார்மல் ரியாக்ஷன் இருந்துச்சு. சந்தேகப்பட்டு நான் அவங்க பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து சிபிசி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் அ ஷாக். அவங்க பிளட்ல எக்ஸஸ் லெவல் ஆஃப் ஹார்மோன் செக்ரீட் ஆயிருக்கு. ஒரு பேஷண்ட்டோட பிளட் செல்ஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷனே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சடன் வேரியேஷன் எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஸோ அந்த பர்டிகுலர் டோனரோட எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து நான் ரீஎக்ஸாமின் பண்ணி பார்த்தேன். அந்த அனாலிசிஸில் ஒரு ஸ்டெராய்டோட இன்சர்ஷன் தெரிய வந்தது. என்னோட அசம்ஷன் சரினா இட்ஸ் அ பிளாக் லிஸ்டட் ஸ்டெராய்ட் சார். பிளாக் லிஸ்டட் ஸ்டெராய்ட்? எஸ் சார். இட் மைட் ஹவ் பின் இன்ஜெக்டட் இன் த டோனர்ஸ் எக்ஸ். பட் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி மற்ற 2 பேஷண்ட்ஸோட பிளட் சாம்பிள்ஸையும் இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பிளட்லேயும் அதே ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஹலோ சார்ல்ஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஆமா, இப்போ என்ன பண்ணலாம்? பட் மதுமிதா, நம்ம லெபார்டரி ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட். இப்படி ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் டோனருக்குள்ள இருந்திருந்தா அது பிரைமரி டெஸ்ட் ரிப்போர்ட்ல காமிச்சிருக்கணுமே. யூ ரைட் சார். ஒரு கம்ப்யூட்டரைஸ் லேபில் நம்ம எதையும் மேனுவலாக ஃபீட் பண்ண முடியாது. பட் த்ரூ சம் வே ஆர் தி அதர் யாரோ இதை எடிட் பண்ணியிருக்காங்க.